ஹலோ கைஸ், வெல்கம் டு பாஸ் கேமர்ஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன கேம் பிளே பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, ஸ்கேரி டீச்சர் 3D. நம்ம போன எபிசோட் பார்த்தீங்கன்னா அந்த கிளம்பி ரொம்ப டார்ச்சர் பண்ணவே இல்லை. அதனால நம்ம இந்த எபிசோட் மட்டும் கிளம்பி ரொம்ப டார்ச்சர் பண்ண போறோம். கைஸ், இனிமேல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. யாருமே அதிகமாக லைக் பண்ண மாட்டீங்க. ஒய் ஓகே, சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டாக கேம்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு என்ன இது பிளே பண்ண போறோம்னா, சாப்டர் 4லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பாப்போம் வாங்க. சாப்டர் 3 சாப்டர் 4 இங்கே தான் இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் மை ஸ்பெல் தான் ப்ளே பண்ண போகிறோம். ஆல் மிஸ்டே எவர் வாண்டட் வாஸ் பீப்புள் அண்டர் ஹேர் கண்ட்ரோல் லெட்ஸ் டன் டேபிள் சால்வி. ஒன்றுமே எனக்கு புரியல கைஸ். இந்த கட் ஸ்கேனில் பார்த்துருவோம், அதில் பார்த்தா தெரிஞ்சிடும். என்ன பண்ணுறா கேரக்டர் சிரிக்கி வரான். இந்த நம்ம கை வச்சிருக்க கைஸ், என்னதுன்னு தெரியலையா? நம்ம வச்சிருக்கா கையில ஒரு கையில ரிமோட் இருக்கு, ஒரு கையில இது இருக்கு. சரி தலை வந்துட்டியா? தலை பாத்தீங்களா என் தலை எப்படி இருக்கும்? ஆனா என் தலைக்கு பின்னாடி எதுவும் ஒட்டி விடுறா கிளவி. ஏய் ஓ நெக்லஸ், ஓகே அதை போட்டு மண்டையில பண்ணிட்டான். ஓய் என் தலையை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டா கைஸ். என் தலை வேற தலை சுத்த ஆரம்பிச்சிட்டான். ஓ அவனை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு இருக்கான். இப்போ நம்ம அவளை போய் கண்ட்ரோல் பண்ண போறோம். அதுக்கு வேற நமக்கு 2-3 பொருள் தேவைப்படுது. அந்த நெக்லஸ் ஒன்று, அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த கீ வேணும். இந்த ரெட் கலர் கீ தான் அந்த மெயினான கீ. அதுக்கப்புறம் என்ன பொருள் தேவைப்படுது பார்த்தீங்கன்னா, இந்த செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டிங் பிளேயர் இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பூட்டை நிற்கிற ஒரு பின்னாட்டு கேஸ், இந்த பின்னு கட்டிங் பிளேயர் எடுத்துக்கோம். அந்த பின் எடுத்துக்கலாம். ஓகே பின் மட்டும் போகுது, கட்டிங் பிளேயர் தேவையில்லை. அது நெக்ஸ்ட் லெவலில் வேணும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம வேகமாக மேலே போய் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த நெக்லஸ் கண்டுபிடிக்கணும். அந்த நெக்லஸ் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ இந்த ஸ்க்ரீனில் காட்டுறாங்க பார்த்தீங்களா ஆடு மாதிரி. அது வந்து எங்கே இருக்குன்னா நம்ம ஸ்கேரி ஸ்ட்ரேஞ்சர் முதுகு பின்னாடி ஒட்டி இருக்கும். அதை முதல்ல போய் எடுக்கணும். அது கிச்சன் ரூமில் தான் இருப்பான். அவனை பழி வாங்கி வேலை வாங்கிட்டு இருக்கிறான் அந்த கிளவி தான். பாருங்கதான் அவன் செய்கிற வேலையை இவன் செய்ய வச்சுட்டான். ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை எடுத்துக்குவோம். முதல்ல இதை எடுத்துட்டோன்னா அவன் தெளிவாயிரும்னு நினைக்கிறேன். ஓகே எடுத்தாச்சு கைஸ், அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே போகணும். ஏன்னா இது வந்து அந்த கிளவி சட்டர் போட்டு கைஸ், இந்த கிளவியோட ட்ரெஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதில் வைக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளவியோட ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இங்கே தான் எங்கேயோ வச்சிருப்பான். எங்கே இந்த விதமாக ஓப்பன் பண்ண அந்த லாக் ஓப்பன் பண்ணிக்கலாம். இன்னும் உள்ள ஏதோ நெக்லஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். ஐயோ இங்கே நெக்லஸை காணோம். போமாடி மை காட், அந்த கிளவி நெக்லஸ் இருக்கீங்க எப்படி ஸ்டார். சரி பார்த்தீங்கன்னா அவனோட துணியை காணும். எங்கடா துணி இங்கே தான் இருக்குமே. இங்கே தான் பார்த்தீங்கன்னா நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா அவள் வந்து குளிப்பா, அப்போ தான் துணி கழட்டி வைப்பா. நான் அதை கூட தெரியாமல் நான் பாட்டுக்கு போய் முதல்ல முன்னாடி போய் பார்த்துட்டேன் துணி எங்கே இருக்குன்னு. நீங்கள் நினச்சது நான் துணி கேஸ் கேரி டீச்சரை பார்க்கல. பார்த்தீங்கன்னா நான் துணி தேடிட்டு இருக்கிறேன். அவன் பார்த்தீங்கன்னா அவள் பாட்டுக்கு மேலே வந்துட்டான். இந்த டோர் ஓப்பன் பண்ணி இந்த சைடு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவள் போய் குளிப்பா. அவள் போய் அந்த துணியில் சொட்டுற அந்த துணி வந்து கழட்டி வைக்கும்போது நம்ம அதில் போய் வைக்கணும். தான் இப்போ குளிக்க போயிட்டான் பார்த்தீங்களா இல்லையா. அவள் போய் அவள் பாட்டுக்கு வேகமாக போய் உட்காந்து சொல்கிறான். என்ன துணி கழட்ட வந்துட்டா? டேய் கழட்டு போய் என்னடா பண்ணிட்டு இருக்க? ஓகே கைஸ், நம்ம தலையை பார்த்தீங்கன்னா மயக்கத்தில் இருக்கான். போது பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ்மெண்ட்டு கீழே போய் இங்கே ஒரு பூனை இருக்கும். அந்த பூனையை நீக்கி விட்டுருவோம். இந்த பூனை தான் வந்து நம்ம நெக்லஸ் செட் பண்ணணும். அந்த நெக்லஸ் பார்த்தீங்கன்னா மேலே தான் இருக்குது, ஆனால் அந்த பெட்டிக்குள்ள இல்லை. சரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போய் அந்த கிளவியோட இதில் போய் இந்த இதை செட் பண்ணணும். ஆமாம் கைஸ், இந்த கிளவி குளிச்சுட்டு இருக்கான். இந்த மாதிரி டைமில் தான் போய் நான் செட் பண்ணணும் அந்த இதை. அது எனக்கு தெரியல, இப்போ கன்ஃபியூஷன் ஆகி போச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அவளோட பாத்ரூம் இங்கே தான் கைஸ் இருக்குது. தான் பார்த்தீங்கன்னா அதான் குளிச்சுட்டு இருக்கான். நம்ம இங்கே போய் வச்சுருவோம், அவ்வளோதான். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கேருந்து ஓடி போயிடுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்லஸ் அவன் வந்து செட் பண்ணி வச்ச துணியில். இப்போ வந்து என்ன நெக்லஸ் இருக்கும் எங்கே இந்த பார்த்து இதுக்குள்ள தான் நெக்லஸ் இருக்கும் கைஸ். இப்போ நெக்லஸே இல்லையே. வாய் நெக்லஸ் இருக்கு கைஸ், பரவாயில்ல நெக்லஸ் வந்துருச்சு. அவன் துணியை அந்த இது செட் பண்ணி நெக்லஸ் நம்மளுக்கு வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அவன் வந்துட்டு இருக்கிறான். ஐயோ பார்த்துட்டான் ஐயா. இந்த பக்கம் உரம் தெரியலையே, இந்த பக்கம் ஐயா ஒரு வேலையை கண்ணு தெரியல இந்த கிழவிக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நெக்லஸ் கொண்டு போய் எங்கே செட் பண்ண போகிறோம்னா, நம்ம பூனை பற்றியில் பூனை அந்த பூனை செட் பண்ண போகிறோம். ஓப்பன் த டோர் செட் பண்ணிடுவோம். இப்போ வந்து அந்த பூனை மாதிரியே பண்ணுவோம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் வாங்க. ஓகே கட் சீனில் பார்த்துருவோம். என்ன அதுக்குள்ளேயே மாறிட்டா? அடை கேப்டன் மூவி. கைஸ் என் தலை மேலேயே ஒட்டிட்டு இருந்த நீ என் தலைவனே ஆட்டி படைச்சிட்டு இருந்த. இப்போ அவனை ஒன்று ஆட்டி படிக்க போகிறான். வலை நீ விளையாடு தலை. ஓகே கைஸ், இது அவ்வளோ பெரிய ஃபன்னாக வேலை இல்லை. சரி பரவாயில்ல விடுங்க, என்ன பண்ணுறது. சரி நெக்ஸ்ட் ஏதோ ஃபன் பயங்கரமான ஃபன் பார்ப்போம். அந்த ஸ்கேரி டீச்சரை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுங்க. அந்த அளவுக்கு ஃபன் பண்ணணும் அவளை.
ஆனால் ஒன்றும் எதுவுமே பண்ணலை. இப்போ நம்ம அடுத்த எபிசோட் நடக்குதுன்னு பார்க்கலாம். அடுத்த எபிசோட் நம்ம அடுத்த லெவல் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா சாப்டர் 4 நெக்ஸ்ட் என்னது பார்த்தீங்கன்னா பாப் டர்ட். என்னடா பாப் டர்ட் ஒன்றுமே புரியல. சரி, லெட்ஸ் கிவ் அனதர் மீனிங் டு த வேர்ட் பாப் டர்ட். ஒன்றுமே புரியல, சத்தியமாக புரியல. கொஞ்சமாச்சும் இங்கிலீஷ் தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு இங்கிலீஷ் படிக்க முடியாது தெரியும், பஸ் லெசன் பண்ண தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நான் ஒன்றும் ப்ரோ அப்பா டக்கர்லாம் கிடையாது. சரி ஓகே, பார்த்துருவோம் என்ன நடக்குது. ஓகே கிளவி பூனைக்குட்டி வாச சொல்லிட்டா என்னன்னு தெரியலையா. தனியாக முடிச்சா என்ன தைரியம் தான் என் பூனைக்குட்டியை வாச தள்ளுவேன். ஓகே என்னது ஓ செல்ஃபி போடுறா, திங்கிறதெல்லாம் போட்டோ எடுத்துருக்காங்க. அவங்களுக்கு தெரியுது யாருன்னா லவர் பாய். பாய் தலை உனக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு பண்ணலாம். ஓகே ஓகே, உங்களை புதைச்சிட வேண்டியதுதான். சரி வாங்க இப்போ உள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளவி பண்ணிச்சு பார்த்தீங்களா, அதே மாதிரி ரெசிபியை வந்து நம்ம பலூனில் செய்யணும். பலூன் செஞ்சால் தான் வெடிச்சு அவங்களோட ஃபங்க்ஷன் இதே நம்ம கெடுக்க முடியும். சரி பார்த்தீங்கன்னா இங்கே டேப் இருக்கிறத எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் என்னென்ன பொருள் தேவைப்படுனாங்க, பிரிட்ஜில் ஒரு க்ரீமாட் இருக்கு அது வேணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பலூன் வேணும், ஹார்ட் பலூன் ஆட்ட. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பொடியாட்டம் இருக்கும், அது வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து எங்கே அந்த பொடி பார்த்தீங்கன்னா இந்த கிச்சன் ரூமில் தான் இருக்கும். கிச்சன் ரூமில் எங்கள் கீழ் கபோர்டில் தான் இருக்கும் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி பிரிட்ஜ் இருக்கிற அந்த இதை எடுத்துக்குவோம், க்ரீமை. நான் இதுதான் அந்த க்ரீமை ஓகே எடுத்துக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஐயோ கிளை வாட்டாங்க எங்கே கொடுத்தா சேர் வேறு இருக்குது. மை காட் என்ன தோட்டாதிரி சனியம் முடிச்சோல கண்ணுது இல்லையா, சூப்பர். அப்படியே உட்காந்துக்கிட்டா இங்கே இருக்குங்க. போகட்டும், இன்னும் மேலே வரா போல தெரியுது, சனியை முடிச்சோம். சரி ஓகே, நம்ம இங்கேருந்து ஜம்ப் பண்ணிக்குவோம். அவன் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர், நம்ம கிட்ட முடியுமா? பாஸ் கேமர் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொடி எடுக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கபோர்டில் இங்கே கீழே தான் இருக்குமே, இது இல்லையா? ஓகே இது இதே தான் கைஸ், இதே தான். இதை எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் என்ன பொருள் தேவைப்படுதுன்னா பலூன் கைஸ், ஹார்ட் பலூன். இந்த ஹார்ட் பலூன் தான். ஓகே இதை எடுத்துக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டேப் பண்ண போகிறோம். ஓகே ஏன்னா பலூன் பறந்துரும்ல, அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஹார்ட் ஐயோ கிளவி இங்கே தான் கைஸ் வரா, சனியை முடிச்சா டேரெக்டாக இங்கேயே வரா. சரி இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் போட்ட பலூனை வந்து முதல்ல ஒட்ட வச்சுருவோம். அதுக்குள்ள க்ரீமாக தொட்டோம்னா ஓகே. இங்கே பலூன் வேணும். ஓகே ஹார்ட் பலூன் வச்சாச்சு. கிளை வந்துட்டா கைஸ், எஸ்கேப். தனியை முடிச்சு ஒரு பலூனை கூட ஒட்ட மாட்டேங்குது. வெளியே போயிடலாம், அதே வந்து வெளியே வருவா, நம்ம அப்படி உள்ளே போயிடுவோம். தனியை முடிச்சு கிளவி இவன் நம்ம ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா கைஸ். அதனால பார்த்தீங்கன்னா இவன் சீக்கிரம் வெளியே வச்சிடணும். முதல்ல போய் இந்த காலிங் பெல் தட்டிட்டு வந்துடணும். பாட்டு வெளியே வந்துட்டு இருப்பான். கரெக்ட் வெளியே வா, நான் வெளியே தான் நிற்கிறேன், வந்து பிடிச்சிப்போ. ஓகே கைஸ், அவள் பாட்டுக்கு இப்போ காலிங் பெல் அடிச்சு வெளியே போய் கதவை நிற்க போயிட்டு இருக்கான். நம்ம இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே அந்த ஹார்ட் பலூன் இங்கே இருக்கா. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செட் பண்ண போகிறோம். இப்போ இந்த க்ரீமை போட்டலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட் அவுட்லாம் பார்த்தீங்களா, அதை எடுத்து அதை போட்டு தூக்கிட்டு இருப்போம். ஓகே டன் முடிஞ்சது. இப்போ பார்த்தீங்கன்னா இதை தூக்கிட்டு போயிடலாம், ஏன்னா இது ஒரிஜினல், அது ஃபேக்கு. ஓகே கட்ஸ்க்கு நான் என்ன பார்த்துருவோம். கிளம்பிச்சிருக்கே அதுக்குள்ள கட்ஸ்க்கு ஆரம்பிச்சா. சரி சூப்பர். தாய் தலை நீயா ரொமான்டிக் கேக் வர பையன் ஓடு. ஓகே கைஸ், இது ஓரளவுக்கு பண்ண இருந்தது, இது எதிர்பார்க்கல நானு. ஓகே வேலை முடிஞ்சுதே. அடுத்து நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்துடலாம். ஓகே நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாப்டர் 4 கடைசி இது ஒரு முக்கியமான விஷயம் கைஸ். இனிமே இந்த வீடியோ கேமரா பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே சரி பார்த்தீங்கன்னா சாப்டர் 4 கடைசி இது. அது எங்கே தெரியுமா இருக்கு? எங்க கைஸ் சாப்டர் 4 காணோம், இதான் இங்கே தான் இருக்கு. ஓகே இது பார்த்தீங்கன்னா இந்த கடைசி இது என்னன்னு பார்த்துருவோம். சாப்டர் 4 வெயிட் ஃபார் இட். ஓ மை காட் கைஸ், இந்த கிளை வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் ஜாயின் பண்ணிக்க போறாலாமா, உடம்ப குறைச்சி ஃபிட்னஸ் இதில் வந்து இது பண்ண போகலாமா, பார்க்கலாம் எப்படி ஜெயிக்க முடியும். இவளை நம்ம ஒரேடியாக போட்டு தள்ள போகிறோம். சரி ஸோ மிஸ்டி வாண்ட்ஸ் டு லாஸ் வெயிட் லெட்ஸ் ரன் ஆஃப் ஃபேர் லைஃப். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தான் அவன் வந்து வெயிட்டை குறைக்கிற மிஷின் இதுதான். ஓகே பார்த்துட்டு ஜிம்குள்ளேயே இருக்குது. சரி இப்போ பார்த்தீங்கன்னா அவன் ரன்னிங் போயிட்டு இருக்கான், வெயிட்டெல்லாம் ஊற்றுது. பார்த்தா இப்படியே போயிட்டு இருந்தா உடம்பு குறைஞ்சிரும் ஓட்டுது. அப்புறம் கண்டிப்பாக ப்ரைஸ் வாங்கிடுவா. ஏன்னா இவன் நம்ம ஸ்கூலில் பயங்கரமாக நம்ம டார்ச்சர் பண்ணுவா, அதனால இவளுக்கு கீழே விடக்கூடாது, இவனை நம்ம டார்ச்சர் பண்ணணும். சரி இப்போ பார்த்தீங்கன்னா கட் ஸ்கேன் முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நமக்கு வந்து ரெண்டு கூட தேவைப்படுது. ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த கட்டிங் பிளேயரு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூ நிற்கும் கைஸ், அது பேர் கூட என்ன சொல்லுவா, திருப்புளியா, டெஸ்டர். டெஸ்டர் ஓகே உள்ளே போயிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட்டுக்குள்ளே தான் கிடக்கும். ஆனால் அந்த கட்டிங் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இப்போ தான் செட்டில் தான் கிடக்கும், அதை தவிர வேறு எந்த டைம் கிடக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே தான் போயிட்டு இருக்கோம் செட்டுக்கு.
ஓகே இங்கே தான் கட்டிங் பிளேயர் இங்கே கட்டிங் பிளேயர் இங்கே இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம நெக்ஸ்ட் வந்து டெஸ்டர் எடுக்க போகிறோம். அந்த டெஸ்டர் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்மெண்ட் கீழே தான் இருக்குது. நம்ம எடுப்போம். ஓகே பார்த்தீங்கன்னா அந்த கிளை வேறு அங்கே சுற்றிடுறான். மேலே தான் இருக்கா போல தெரியுது கைஸ். மேலே இருக்காலும் கீழே இருக்காளா? மேலேருந்து கீழே போயிட்டு இருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ்மெண்ட்டு தான் போகணும். ஆனால் நம்ம போகிற ரோட்டில் தான் அவன் நிற்கிறான். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்டர் இங்கே இருக்குது, அதை எடுத்துக்கோம். இங்கே டெஸ்ட் காணும், இங்கே இருக்குது. ஓகே கைஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டேரெக்டாக மேலே போய் ஜிம்முக்கு போய் அந்த மிஷினை போட்டு ஃபால்ட்டு பண்ண போகிறோம் கைஸ். ஏன்னா ஃபால்ட் பண்ணால் என்னென்னு பாருங்கள் நீங்கள், அப்போ தான் உங்களுக்கே புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா கிச்சன் ரூம்குள்ளே தான் இருக்கான். ஓகே நம்ம இப்படி போயிடலாம் மேலாப்பில், இன்னும் நம்மளை பிடிச்சிடுவான். ஓகே அப்படியே போயிட்டுருக்கான், அப்படியே போகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜிம்முக்குள்ளே போயிடுவோம், அப்படியே ஜிம்முக்குள்ளே. ஓகே கைஸ் இந்த ஜிம் வந்துருச்சு. இது ஆஃபீஸ் மாதிரி தெரியுது. ஓகே இங்கே ஜிம் இருக்கா? ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து இது இருக்கும். ஓகே இதை கழட்டுவோம். இதை கழட்டி இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் கனெக்ஷன் போயிட்டு இருக்கோம், அதை கட் பண்ணணும். அந்த ஒயர் கட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மெத்தட் கொடுத்துட்டு போகணும் க்ளூவாட்டை. எங்க பார்க்கலாம் என்ன கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா ஸ்பீட் டவுனுக்கு வந்து க்ரீன் ஆமா, ஸ்டாப்புக்கு வந்து ரெட் ஆமா, ஸ்பீடுக்கு அப்போ வந்து எல்லோ ஆமா, டூக்கில் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம என்ன கட் பண்ணணும்னா முதல்ல ரெட்டை கட் பண்ணணும், அப்புறம் க்ரீனை கட் பண்ணணும். அவ்வளோதான் கைஸ். இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவோம். இவன் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே எஸ்கேப் ஆயிடலாம். அந்த கிளவிக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே கட்ஸ்கன் ஆரம்பிச்சிருச்சு. கிளவி ஓடிட்டு இருக்கான். நொய்யாலுக்கு ஃபோர்ஸு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நிற்க முடியாது நினைக்கிறேன். பறந்து வெடிச்சு விழுவு போகிறான். அவ்வளோதான் கைஸ், கிளவி சோழி முடிஞ்சுது. நொய்யாலுமே மிஷினில் ஓடுங்க நீ. ஓகே கைஸ் நம்ம இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணான வீடியோ நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே கைஸ் டாடா பை பை லவ் யூ கைஸ், see you. மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.